அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர்லேருந்து எஸ் தியாகராஜன். சரிங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம். இது ரெண்டு பேர்த்துக்குமே இது பொருந்தும். சரிங்க, விருச்சிகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தந்திரமான ஒரு ராசி விருச்சிக ராசி. ஏன்னா இவங்களுக்கு மேக்சிமம் அரசுத்துறை அல்லது அதிகாரத்துறை, இது அவங்களுக்கு அதிகாரத்தோரணையான ஒரு வேலை இவங்களுக்கு கிடைக்குமுங்க. இவங்க பாருங்கள், வீட்டு பக்கத்தில் துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த குப்பை கிடங்கும்பாங்க, அது இருக்கும். அது அந்த பிணவரைன்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. சேறு சாக்கடை இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்குமுங்க. இவங்க வீட்டு பக்கத்தில் கோயிலும் இருக்கும். இருக்குங்க. தகப்பனார், அதாவது இவங்க அப்பாவுக்கு ஆகாத ராசி, தாயவோ தந்தையோ பிரிந்து வாழும். அந்த ஹாஸ்டல் போய் படிக்கிறேன், தாத்தா வீட்டில் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட இருக்குதுங்க. இவங்க இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு புத்திர தோஷத்தை சொல்லும். குழந்தை இல்லாமல் குழந்தை தாமதமாக பிறக்கக்கூடிய ராசியும் இந்த விருச்சிக ராசியே தானுங்க. இன்னொன்று பாருங்க, கேட்டை நட்சத்திரத்தில் ஒன்று இருக்குதுங்க. கேட்டையும் கிணத்தடி ரகசியத்தை சொல்லும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி எதையும் வெளியே சொல்லாத ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி. இன்னொன்று விஷப்பூச்சிகள் அது வாழும் பகுதியும்பாங்க. பக்கத்தில் இந்த காடு தான் இவ்வளோ துர்நாற்றம் அடிக்குதுங்களே. அப்படிங்கும்போது இந்த பக்கத்துல இந்த விஷப்பூச்சிகள், தேள், பூரான், பாம்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதே மாதிரி இவங்க வீட்லேயோ அல்லது இவங்களே யாராவது ஒருத்தர் காணாமல் போயிடுவாங்க. காணாமல் போயிட்டு அப்புறம் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட இருக்குதுங்க. இதுதான் விருச்சிக ராசியினுடைய ஒரு ஷார்ட்டான பலன். இந்த விருச்சிக ராசி தெரிஞ்சுக்கணும்னா இந்த விஷயத்தை 4 தடவை நீங்கள் கேட்டாலே போதும், உங்களுக்கு விருச்சிக ராசின்னு இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது ஜாதகம் பார்க்குறதா இருந்தாலும் சரிங்க, தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த விஷயம் சிம்பிளான விஷயம் பயன்படும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்காக பதிவிட்டு வரேன். வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த ஜாதகம் பார்க்கணும், இது பொது பலனுங்க. நம்ம சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருந்தால் என் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பி கால் பண்ணி ஆன்லைன் ஜாதகம் பார்த்துக்கலாங்க. நன்றி, வணக்கம்.